Hi, good evening. Good evening, pa. Good evening. Hi, Nishdeep. Okay, CS group ku live வேணும். Hi, Madhi Malar. Good evening, pa. CS group கண்டிப்பா வைக்கிறேன் பா. ஓகேவா? Hi, Madhi Malar. Good evening, pa. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். Hi, ஜனனி. எப்படி போச்சு? ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு? ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? So papers எல்லாம் கொடுத்துட்டாங்களா quarterly papers? Hi Surya, hi Sumaya, good evening pa, good evening. So quarterly papers எல்லாம் கொடுத்துட்டாங்களா ஸ்கூல்ல? ஓகே 10th பயோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 11th போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாப்பா இல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஜெயசூர்யா. ஹாய் நந்தினி. சிந்துஜா நம்ம சேனலை போய் பார்த்துட்டோன்னா அதில் வந்துட்டு எப்போ எந்த கிளாஸுக்கு லைவ் ஸ்கெடியூலாக இருக்குன்னு சேனல் பார்த்தாலே தெரியும்ப்பா. ஓகேயா? ஒன்ஸ் நீங்கள் நம்ம 100 லேர்னிங் சேனலுக்குள்ளே போனாலே அதில் என்னெல்லாம் லைவ் எந்த கிளாஸுக்கு எப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதுலேயே தெரியும். ஓ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு 11th போர்ஷன்ஸ் அப்படியே நிப்பாட்டிட்டேன். பட் இருந்தாலுமே அந்த சாப்டர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் தான் பேசிக்ஸ் இருக்குது எல்லா சப்ஜெக்டோட. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோவோட பேசிக்ஸ், 12th பேசிக்ஸ் எல்லாமே நம்மளோட 11th போர்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு புரிஞ்சுக்காம 12th போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பயாலஜியில் 75 out of 100. ஓகேப்பா, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஒரு 90 எபோவ் ஸ்கோர் பண்ணால் என்னது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் வந்துட்டு 90 எபோவ். ஓகே நந்தினி? ஓகேப்பா. ஸோ மற்ற சப்ஜெக்டோட மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வந்திருக்கா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கா? இம்ப்ரூவ் பண்ணணுமா? எப்படி இருக்குது மார்க்ஸ்? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸோட மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 61 out of 70. வெரி குட்ப்பா, வெரி குட். ஹாய் தீபா, குட் ஈவினிங். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னது நம்மளோடது? நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாம் என்னது? நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லையா? ஓகே, ஃபிசிக்ஸில் 67 out of 17. வெரி குட் தீபா, வெரி குட்பா. தென் ஸோ இந்த ஹாலிடேஸில் யாராச்சும் பெண்டிங் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பெண்டிங் போர்ஷன்ஸ், குவார்டர்லியோட பெண்டிங் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இது முடிச்சுட்டு டைம் இருக்காது இல்லையா? மேக்ஸ் நினச்சி பயமாக இருக்குது. ஸோ மேக்ஸ் நினச்சி பயப்பட தேவையில்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சம்மு வந்துட்டு நம்மளுக்கு புரிகிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கணும். கண்டினியூஸாக ரீட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட் வந்துட்டு நமக்கு தெரிகிற வரைக்கும் அந்த இது வந்துட்டு படிச்சுட்டே இருக்கணும். ஸோ தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸ் மறந்து போகிறதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் சஃபிஷியண்ட்டாக அது ஒர்க் அவுட் பண்ணாதனால தான். ஸோ ஒரு சம் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணால் பத்தாது. கண்டினியூஸாக ஒரு சம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் டைம்லேயே புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்னொரு 2 times கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அது மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இல்லாட்டி அந்த டைமில் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் நேரம் கழித்து மறந்து போயிடும். ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும். கெமிஸ்ட்ரி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th பயோப்பா. ஓகேயா? ஸோ இன்றைக்கி 11th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் கிளாஸ். ஓகே ஜெயசூர்யா. ஓகேப்பா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைவ் வைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜியோட லைவ். ஓகே, சாப்டர் 9ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, பார்க்கலாம். தென் வேறு என்ன நீட் இருக்கு? ஓகேப்பா, ஓகே. ஸோ ஜெயசூர்யா அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறீங்களாப்பா? October 11லேருந்து செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் சொல்கிறீங்களா? டுவெல்த்து கெமிஸ்ட்ரி எப்போ வந்து 12th கெமிஸ்ட்ரி ஸ்கெட்யூலாக இருக்குன்னா சேனலை பார்த்தாலே தெரியும். எப்போ வந்து 12th கெமிஸ்ட்ரி லைவ் கிளாஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்கிறத கரெக்டாக சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஹாய் பிரகதீஷ், குட் ஈவினிங்ப்பா.
ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னது, நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லையா, செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா. ஜெயசூர்யா, ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற டாஸ்க்கு குவார்டர்லி எக்ஸாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதை வந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மார்க்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுட்டு அதோட மார்க்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மோட்டிவேஷனாக கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர போகிற நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம நெக்ஸ்ட் வர போகிற நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாமுக்கும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இப்போ இருந்தே என்னது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வேணுமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமோட லைவ்ப்பா. ஓகே ஹரிணி, இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தோட லைவ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியோட சாப்டர் 9 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சுவாலஜி சாப்டர் 9 லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். செகண்ட் மிட் டேர்முக்கான ஸ்டடி பிளான் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த சப்ஜெக்டில் பாஸ் சுமையா 96 out of 100? விச் சப்ஜெக்ட்? பயோலியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நவம்பர் செகண்ட் வீக்கில் தான் நம்மளோட என்னது செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருக்கிற செகண்ட் வீக். ஓகே ஹரிணி, வெரி குட்பா. 93 out of 100 பயாலஜி, வெரி குட்பா. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் அதோட ரிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த ஒரு என்னது ரஷ் பண்ணாமல் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட இந்த போர்ஷன்ஸ் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதோட ரிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நிறைய வரப்போகிற ஒரு சாப்டர். ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் நம்மளோட பயாலஜி சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த லைவ் அப்ளிகபிள் தான்ப்பா. சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 9 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பியூர் சயின்ஸ் அண்ட் பயோமார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் சந்திரலேகா. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? நேற்று தான் போஸ்ட் பண்ணோம். ஹாய் சிந்து, யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த வீடியோ, ஸ்டடி பிளான் வீடியோ? எஸ்பா, சுவாலஜி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரியா மேம் இன்னொரு லைவ் போயிட்டு இருக்காங்கப்பா. 11th நான் தான். பயாலஜியில் ஃபெயில் ஆயிட்டீங்களா? வை? வைப்பா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே பார்த்துட்டு போகலையா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தா தான் என்னது ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கணுமே. வைப்பா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அதை வந்துட்டு நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம கையில் இருக்கிறது நெக்ஸ்ட் வரப்போகிற நம்மளோட என்னது செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். ஸோ அந்த குவார்டர்லி அங்கேயே வச்சுட்டு செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்குல்லன்னா கண்டினியூஸாக அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மெமரியில் ஸ்டோர் ஆகும். கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, கண்டினியூஸாக ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பாட்னிலேயோ சுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி இல்லை அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். பட் ஒன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் அதுவுமே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நமக்கு புரியுதோ அது வரைக்கும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, கண்டினியூஸாக ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேப்பா, ஓகே. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா?
ஸோ நவம்பர் செகண்ட் வீக்கில் தான் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் இருக்குது. டோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் இருக்கும். நவம்பர் மிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வீக்ஸ் இருக்குது. தென் உங்களோட போர்ஷன்ஸ் என்ன? எஸ்பா. ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பாட்னியில் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமில் போர்ஷன்ஸ் 9, 10, 11, 12, 13. தென் ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, then 11 and 12. ஓகேவா? ஸோ பாட்னியில் 5 சாப்டர்ஸ் இருக்குது. தென் ஜுவாலஜியில் 4 சாப்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 9 சாப்டர்ஸ் இருக்குது. குவார்டர்லி போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் மிட் டேர்முக்கான போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இருக்கிற டைமை இந்த 6 வீக்ஸுக்குள்ளே இந்த 9 சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வீக் ஆல்ரெடி நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீக் 1ஓட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பாட்னியோட சாப்டர் 9, zoologyயோட சாப்டர் 9. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டார்கெட். என் நேம் காவியாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான இந்த வீக்குள்ளே நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் ஒரு சாப்டரும் ஜுவாலஜியில் ஒரு சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேவா? ஸோ இந்த புக் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு செகண்டாக படித்து முடிச்சிருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். புக் பேக், தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் கொஸ்டின். தென் வீக் 2க்கான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியோட சாப்டர் 10, தென் zoologyயோட சாப்டர் 11. ஸோ இதுதான் வீக் 2க்கான டார்கெட். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா, இல்லை சும்மா கேட்டுருக்கீங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிட்டு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக் 2க்கான டார்கெட் பாட்னியோட சாப்டர் 10 அண்ட் ஜுவாலஜியோட சாப்டர் என்னது 11. ஓகேவா? சாப்டர் 11. தென் வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியோட என்னது சாப்டர் 12, சாப்டர் 11, தென் ஜுவாலஜியோட சாப்டர் 10. ஸோ இதுதான் வீக் 3க்கான டார்கெட். ஓகேவா? ஸோ வீக் 3க்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியோட சாப்டர் 11, ஜுவாலஜியோட சாப்டர் 10. தென் வீக் 4 வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியோடையும் ஜுவாலஜியோடையும் சாப்டர் 12. ரெண்டுலேயுமே சாப்டர் 12 தான் வீக் 4க்கான டார்கெட். கிளியரா? ஸோ வீக் 3 வீக் 4 டார்கெட் கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வீக் 3 வீக் 4 கிளியரா? தென் வீக் 5ல வந்து பார்த்தீங்கன்னா வீக் 5ஓட டார்கெட் பாட்னியோட சாப்டர் என்னது 13. ஓகேப்பா. தென் zoology வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வீக் 4க்குள்ளேயே நம்மளோட zoology போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். சப்போஸ் சில பேரால் கம்ப்ளீட் பண்ண முடியல, கொஞ்சம் டாபிக்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீக் 5க்குள்ளேயே அந்த பெண்டிங் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீக் 5க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பெண்டிங் போர்ஷன்ஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். எஸ்பா. ஸோ பெண்டிங் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். சப்போஸ் சில பேரால் அந்த வீக் 4க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், zoologyயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா zoology இந்த வீக்குக்குள்ளேயே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீக்குள்ளே ரிவிஷன் zoologyயோட ரிவிஷனுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. பெண்டிங் வச்சவங்க அந்த பெண்டிங் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் எதுவும் வைக்காதவங்க பார்த்தீங்கன்னா zoologyயோட ரிவிஷனையுமே வீக் 5க்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் வீக் 6 லாஸ்ட் வீக் என்ன வீக்? ஸோ போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் வீக் என்ன பண்ணணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு வீக், எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற வீக் வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டைம் தான் என்னது லாஸ்ட் வீக் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கான வீக். ஸோ இந்த ரிவிஷன் டைமில் என்னெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி சொன்னதுதான் புக் இன்டீரியர், புக் பேக், தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னது கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ரிவிஷன் வீக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். தென் இந்த ரிவிஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். இது செக்லிஸ்ட்டாக வச்சுட்டு ஒவ்வொரு போர்ஷன்ஸ் படித்ததுக்கப்புறம் டிக் பண்ணிட்டு போயிருங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் புக் பேக், புக் இன்டீரியர், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் டயக்ராம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு லாஸ்ட் 5 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த டயக்ராம் கொஸ்டின்ஸ். ஸோ டயக்ராம் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் சாப்டரில் டயக்ராம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது ஸ்டார்ட் பண்ணணும், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேயா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஸ்கெட்யூல் ஆகிருக்குப்பா. சேனலுக்குள்ளே போனாலே தெரியும் எந்த லைவ் எப்போ ஸ்கெட்யூல் ஆகிருக்குங்கிறது. ஓகேயா? ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th பயாலஜியோட செகண்ட் மிட் டேர்முக்கான டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த லைவை செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் வந்துட்டு இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குது, எப்படி வந்துட்டு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, தென் அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த 3 daysல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 days வந்துட்டு ட்ரையல் கிளாஸஸ் நீங்கள் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். தென் வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் கைடன்ஸ் இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். டெய்லியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. எஸ்பா ஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ ஆப்பில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னா 2 hours டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் தென் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு மென்டர்ஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். தென் எல்லா வீக்ஸுமே என்னது டெஸ்ட் இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வீக்லி அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே எக்ஸாம் ஃபியரை நம்மளால் என்னது ரிமூவ் பண்ண முடியும். வாய்ஸ் கிளியரா இல்லையா? இப்போப்பா கிளியராப்பா சுமையா? வாய்ஸ் கிளியரா? எஸ்பா. ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி தான். ஒரு டேர்முக்கு இவ்வளோ ஃபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஃபீ டீட்டெயில்ஸ் என்னது, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸுமே கைட் மெட்டீரியல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு பயாலஜி கிளாஸ், நெக்ஸ்ட் பயாலஜி கிளாஸ் வந்துட்டு மேபி நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக்கோ தான் இருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 2 hours உங்களுக்கு லைவ் செக்ஷன்ஸ் இருக்கும் ஈச் சப்ஜெக்ட்டுக்குமே. தென் மென்டர் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே அது வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆப்பில் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்கள் வந்துட்டு 3 days ஃப்ரீ ட்ரையல் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவே அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடலாம். ஓகே. பட் நம்ம புக்கில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குவா. புக் பேக் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த மெட்டீரியல்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? ஸோ சாப்டர் 9 டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 9 லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த சாப்டர் ஆல்ரெடி ஏதாச்சும் ஸ்கூலில் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்திருக்காங்களாப்பா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா? ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராப்பா? ஓகே. ஸோ சாப்டர் 9 ஜுவாலஜியோட சாப்டர் 9 லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. 11th எடுக்கலையா ஸ்கூலில்? ஃபுல்லாகவே எடுக்கலையா? பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களா? ஸோ பட் இருந்தாலுமே என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் உள்ளே இருக்குது. எக்ஸாம்ஸ் இல்லை அது உண்மைதான். பட் இருந்தாலுமே உள்ளே என்னெல்லாம் இருக்கணும்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லை அதெல்லாம் நம்மளை வந்துட்டு கன்சிடர் பண்ணுற மேட்டர்ஸே இல்லை. பட் உள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அது எல்லாமே பேசிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 12th வந்துட்டு ஆர்கானிக் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் இருக்குது. 11th அந்த போர்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக 12th போனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், எஸ்பெஷலி ஆர்கானிக் போர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ சாப்டர் 9 locomotion and movement. ஸோ இந்த சாப்டர் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ லோகோமோஷன்னா என்னது, லோகோமோஷனுக்கும் ஒரு மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் என்னது அது தெரியணும் இல்லையா? வாட் இஸ் லோகோமோஷன்? லோகோமோஷன் இஸ் தி வாலண்டரி மூவ்மெண்ட் ரிசல்ட்டிங் இன் அ சேஞ்ச் இன் பொசிஷன். லோகோமோஷன்ங்கிறது என்னது? இட் இஸ் அ வாலண்டரி மூவ்மெண்ட். வாலண்டரி மூவ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிகிற மூவ்மெண்ட்ஸ் தான் we call it as voluntary movements. Then அந்த voluntary movementsனால என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் இன் பொசிஷன், நம்மளோட பொசிஷன் லொகேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அதுதான் மெயினா லோகோமோஷனுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் பிளிங்க் பண்ணுறதே என்னது ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது லொகேஷன்ஸுக்கு எதுவும். சாப்டர் 9 சாப்டர் 9 சைடு சுவாலஜியோட சாப்டர் 9 லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். தென் என்னது மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளிங்க் பண்ணுறதே ஒரு மூவ்மெண்ட் தான். பட் அதில் வந்துட்டு லொக்கேஷன் சேஞ்ச் இல்லை. பட் அதே நம்மளோட லோகோமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னது சேஞ்ச் இன் லொக்கேஷன்ஸ் இருக்கும். அதுதான் லோகோமோஷனுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். தென் ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட். எல்லா லோகோமோஷன்ஸும் மூவ்மெண்ட் தான். என்னது பொசிஷன் சேஞ்சஸுமே என்னது மூவ்மெண்ட்ஸ் தான். பட் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் என்னது லோகோமோஷன். ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட்ஸ், பட் ஆல் movements are not locomotion. ஸோ இதுதான் லோகோமோஷனுக்கான என்னது டெஃபினிஷன். தென் அதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் மூவ்மெண்ட், லோகோமோஷனுக்கும் தென் மூவ்மெண்ட்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கிளியராப்பா? தென் பட் இந்த டிஃபரன்சஸ் இருந்தாலுமே இந்த லோகோமோஷனுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்டன் ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோமோஷனும் மூவ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரமீஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம் லைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீலியா, இந்த சீலியாவோட ஹெல்ப்னால தான் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட்டு த்ரூ சைட் ஆஃப் ஃபேரிங்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரமீஷியத்தில் லோகோமோஷனுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகிற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, சீலியானால தான் அவங்க வந்துட்டு மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட்டும் என்னது பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷனும் இந்த ரெண்டுத்துக்குமே என்னது சீலியா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் அ இன்டர்லிங்க் பிட்வீன் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரால வந்து பார்த்தீங்கன்னா டென்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட ஃபுட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுறாங்க. தே வில் கேப்சர் தி ப்ரே யூஸிங் தீஸ் டென்டக்கிள்ஸ். தென் லோகோமோஷனுக்குமே இந்த சேம் ஸ்ட்ரக்சர் தான், இந்த டென்டக்கிள்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தென் லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா there are 4 limbs. லைட் அப்பர் லிம்பு தான் நம்மளோட ஹேண்ட்ஸ், தென் லோவர் லிம்பு தான் நம்மளோட என்னது லெக்ஸ். தென் அந்த லிம்ஸை யூஸ் பண்ணி நம்மளால என்னது பாடி போஸ்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் நம்ம காலால் தானே நடக்குது. அந்த லோகோமோஷன் இதனால நடக்குது, நம்ம காலால் தான் நடக்குது. ஸோ லிம்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பாடி போஸ்டர்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் தி இன்டர்லிங்க் பிட்வீன் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். கிளியரா? எதுக்கான பிடிஎஃப்பா? எதுக்கான பிடிஎஃப் நீங்க கேட்டிருக்கீங்க? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் வந்துட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி தான் என்னது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸ் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் அவர் ஹியூமன் பாடி, அதுதான் இந்த சாப்டரில் வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டத்தில் என்ன இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மசில்ஸ். மஸ்குலர் சிஸ்டத்தில் ஆப்வியஸ்லி மசில்ஸ் இருக்கும். தென் அந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மீசோடர்மல் இன் ஒரிஜின்.
Okay, so it is mesodermal in origin. Mesodermal na என்னது நம்ம embryo form ஆகும்போது there are 3 layers இருக்கும்ல. mesoderm வந்துட்டு ஒரு layer, ஒரு embryoல இருக்கிற ஒரு layer. So அந்த mesodermல இருந்து தான் இந்த muscles வந்துட்டு என்னது form ஆயிருக்காங்க. இந்த mesodermல இருந்து தான் இந்த muscles வந்துட்டு originate பண்ணியிருக்காங்க. So it is mesodermal in origin. நம்மளோட human muscles வந்து பாத்தீங்கன்னா it is mesodermal in origin. Then இந்த muscles வந்து பாத்தீங்கன்னா நம்ம body weightல 40 to 50% வந்து பாத்தீங்கன்னா நம்ம body weight எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற 40 to 50% என்னது muscle weight. நம்ம bodyல human bodyல 40 to 50% of weightங்கிறது muscle weight தான். Then அந்த மசில்ஸ்க்கு என்னெல்லாம் எபிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அந்த இம்பல்சஸ் நம்ம ஓடியில் வந்துட்டு இம்பல்சஸ் இருக்கும்ல, அந்த இம்பல்ஸுக்கு ஏற்றபடி இருக்கிற மூமெண்ட்ஸ், இம்பல்ஸை பொறுத்து மூவ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் எக்ஸைட்டபிலிட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி, கண்ட்ராக்டபிலிட்டி, மசில் கண்ட்ராக்ஷன், மசில் வந்துட்டு கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுனால தான் அந்த மூமெண்ட்ஸ் பாசிபிளாக இருக்குது. ஸோ மசில் ஹாவ் கண்ட்ராக்டபிலிட்டி. தென் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு muscles extend ஆகுறதுக்கும் என்னது it has an ability, extensibility. Then elasticity இருக்கு, musclesக்கு வந்து பாத்தீங்கன்னா elasticity இருக்கும். So these are the properties of our muscles: excitability, contractibility, extensibility and elasticity. So இதுதான் human muscular systemத்தோட ஒரு basic introduction. Then அதோட லொகேஷனை பொறுத்து மசில்ஸ் லொகேட் ஆகிருக்கக்கூடிய அந்த லொகேஷனை பொறுத்து மசில்ஸை வந்துட்டு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. there are 3 types of muscles based on its location. லொகேஷன்ஸை பேஸ் பண்ணிட்டு மசில்ஸை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் இல்லாட்டி என்னது ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் ஆர் skeletal muscles. Then second type என்னன்னு பார்த்தீங்கன்னா visceral muscles or smooth muscles, visceral muscles or smooth muscles. Then last type என்ன, third type என்னன்னு பார்த்தீங்கன்னா cardiac muscles. So these are the 3 types of muscles based on என்னது லொகேஷனை பேஸ் பண்ணி மசில்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் டைப்ஸ், skeletal muscles or striated muscles, then visceral muscles or smooth muscles, then last type என்னன்னு பார்த்தீங்கன்னா cardiac muscles. So these are the classification of muscles. Then இதோட differentiation, then அதோட definition எப்படி இருக்கும், இதுக்கு நடுவில் இருக்கிற differences எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first skeletal musclesல வந்து பார்த்தீங்கன்னா skeletal muscles of obviously அந்த பேர்லேயே இருக்கு, it is attached to என்னது skeleton, it is attached to என்னது ஸ்கெலிட்டல்ல வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மசில்ஸ் தான் we call it as skeletal muscles. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரையேஷன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரையேஷன் என்னங்கிறத கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியிற மூமெண்ட்ஸ், கான்ஷியஸ்னஸில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் தான் வாலண்டரி மூமெண்ட். ஹியூமன்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியிற மூமெண்ட்ஸ் தான் வாலண்டரி மூமெண்ட்ஸ். ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பிளட் சப்ளை, அதில் இருக்கிற பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பிளட் சப்ளை இருக்கும். தென் ஃபெட்டிக் மசிலாக இருக்கும். ஃபெட்டிக் மசில்னா அந்த மசில் கண்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் இல்லை, மசில் கண்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் மசில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டெம்பரரியாக வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க, அந்த ரெஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃபெட்டிக் மசில்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினோமெனன் வந்துட்டு இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்குது. தென் அதில் இருக்கிற நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும், அதில் இருக்கிற என்னது மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும், மசில் ஃபைபர்ஸ் வந்துட்டு மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். தென் இந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். there will be more amount of mitochondria. தென் இதுக்கு கரெக்ட் ஆப்போசிட் தான் நம்மளோட ஸ்மூத் மசில்ஸ், அதாவது விசரல் மசில்ஸ். தென் அதோட டெஃபினிஷன் எங்கே வந்துட்டு இந்த விசரல் மசில்ஸ் இல்லாட்டி ஸ்மூத் மசில்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன் விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை தான் we call it as visceral organs. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரையேஷன்ஸ் எதுவுமே ப்ரெசென்டாக இருக்காது, ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது. தென் அதே நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸில் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்குது. இதோட கரெக்ட் ஆப்போசிட் தான் ஸ்கெலிட்டல் மசில்ஸோட கரெக்ட் ஆப்போசிட் தான் நம்மளோட விசரல் மசில். தென் அதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலண்ட்ரியாக இருக்கும். நம்ம பாடிக்குள்ளே ஆர்கன்ஸுக்குள்ளே நடக்கிற மூமெண்ட்ஸ், ஸோ அது எல்லாமே என்னது இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். தென் பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா there will be poor blood supply. Then the fatigueness, அந்த fatigue temporary rest stage-க்கு போனால் அந்த phenomenon வந்துட்டு இந்த type of muscles-ல இருக்காது. there will be non-fatigue. then nucleus, muscle fibers-ல வந்து பார்த்தீங்கன்னா nucleus uninucleated இருக்கும். there will be only one nucleus present in it.
இல்லப்பா இதோட டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸோட டிஃபரன்சியேஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். தென் மைட்டோகாண்ட்ரியாவோட அமௌண்ட் வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸாக இருக்கும், லெஸ் அமௌண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. தென் நம்ம லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில் என்ன எப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுக்கு ரெண்டுக்குமே இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில், கார்டியாக் மசில். ஓகேவா? ஸோ இந்த கார்டியாக் மசில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெலிட்டல் மசிலும் விசரல் மசிலும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு மசில் தான் நம்மளோட கார்டியாக் மசில். ஓகேவா? இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கும் விசரல் மசில்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மசில்ஸ் தான் நம்மளோட கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில்ஸ் எங்கே ப்ரெசென்டாக இருக்கும்? ஹார்ட் வாலில் தான் ப்ரெசென்டாக இருக்கும். அதில் பேர்லேயே தெரியும் என்னது, ஹார்ட் வாலில் தான் நம்மளோட கார்டியாக் மசில்ஸ் வந்துட்டு ப்ரெசென்டாக இருக்கும். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்டாக இருக்கும். தென் அதில் ஹார்ட்டில் நடக்கிற மூமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரியாக இருக்கும். கார்டியாக் மசில்ஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரியாக இருக்கும். தென் பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பிளட் சப்ளை இருக்கும். தென் அஃப்கோர்ஸ் நம்மளோட இந்த மசில்ஸ்னால ஃபெட்டிக், அந்த மசில்ஸ் ஃபெட்டிக் ஆனால் அவ்வளோதான், நான் ஃபெட்டிக் டைப் ஆஃப் அந்த ரிலாக்ஸர் ஸ்டேட்டுக்கு எப்போவுமே போகாது. அது வந்துட்டு எப்போவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். தென் அதில் இருக்கிற மசில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனி நியூக்ளியேட்டாக இருக்கும். தெர் வில் பி only one nucleus. தென் அதில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா there will be more amount of மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நம்மளோட கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசிலும் விசரல் மசிலும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். பட் ஸ்ட்ரையேஷன்னா என்னதுன்னு இருக்குது நெக்ஸ்ட் சைடில் சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? தென் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் மசில்ஸ் தான் நம்மளோட கார்டியாக் மசில். ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அண்ட் அதோட டிஃப்ரென்சியேஷன் கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? இது வரைக்கும் கிளியரா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க, நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்லாம் என்னது, அதுக்கான டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. there are different types of movement happening in our human body. There are many types of movements happening inside our human body. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும், அதோட பேர், தென் அதோட டெஃபினிஷன்ஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். There are different types of movements that occur in our cells of our body, that is amoeboid, ciliary, flagellar and muscular movement. So amoeboid movement, ciliary movement, flagellar movement, then வந்து பார்த்தீங்கன்னா muscular movement. There are 4 types of movement that is present in our human body. So each one by one பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அமீபாய்ட் டைப் ஆஃப் மூமெண்ட். அமீபாய்ட் டைப் ஆஃப் மூமெண்ட் அது பேர்லேயே இருக்கு. தட் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சிமிலர் டு என்னது, அமீபால இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய நம்ம பாடியில் நடக்கிற ஒரு மூமெண்ட்டு தான் we call it as அமீபாய்டு மூமெண்ட். ஸோ அமீபால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சியூடோபோடியா இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு பாட்டு தான் சியூடோபோடியா. அந்த சியூடோபோடியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகுது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் நம்ம பாடியில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் அ டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் என்னது, ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸோட ஒரு டெரிவேட்டிவ் தான் மேக்ரோஃபேஜஸ். ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் நம்ம பாடியில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அமீபாய்டு மூவ்மெண்ட்னால தான் அந்த செல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பாசிபிளாக இருக்குது. தென் இந்த மேக்ரோஃபேஜஸ் எப்படி இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசம்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸோ நம்ம பாடியில் வந்து அதை என்கல்ஃப் பண்ணுறது தான் இந்த மேக்ரோஃபேஜஸோட டியூட்டி. என்கல்ஃபிங் ஹியூமன் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு என்னது செல்லு தான் இந்த மேக்ரோஃபேஜஸ். ஸோ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமீபால் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் சிமிலர் டு தி சூடோபோடியா, என்னது ஃபார் என்கல்ஃபிங் பேத்தோஜன்ஸ் பை சூடோபோடியா அமீபாய்டு மூவ்மெண்ட்டாக இருக்கும். மேக்ரோஃபேஜஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா amoeboid type of movement, amoeboid movement. Then next டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ciliary movement. சீலியா யூஸ் பண்ணி நம்ம நடத்துகிற மூமெண்ட் தான் we call it as ciliary movement. சீலியானா என்னது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரை தான் we call it as சீலியான்னு சொல்லுது. ஸோ அந்த டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து நம்ம பாடியில் இருக்குது. that type of movement we call it as ciliary movement. this type of movement எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ்லேயும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ட்ராக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் எப்படி அங்கே
இருக்கிற செல்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா சீரியரி டைப் ஆஃப் மூவ்மெண்டாக தான் இருக்கும். ஓகேவா? சீரியரி டைப் ஆஃப் மூவ்மெண்ட். இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ்பா சிந்து. இது எல்லாமே சாப்டர் 9ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ். சீலியரி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொன்னோம், ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ்லேயும் இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ட்ராக்ஸ்லேயும் இருக்கும். தென் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனால இந்த மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which are lined by ciliated epithelial cells. ciliated epithelial cells அங்கே இருக்கிறதுனால தான் இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் வந்துட்டு அங்கே பாசிபிளாக இருக்கு. ஸோ சீலியரி மூவ்மெண்ட் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ்லையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ட்ராக்ட்லேயும் தான் ப்ரெசென்டாக இருக்கு. இதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா which are lined by ciliated epithelial cells. ஓகேவா? Then flagellar movement. Flagella it is a large another type of part present in our body. Flagella like structure. Flagella like structure இருக்கிறதுனால நம்ம பாடியில பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் we call it as flagellar movement. This type of movement occurs in cells which is having flagella or whip like motile organelle. So இந்த மாதிரி flagella organelle மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்ட்ல தான் அந்த ரெண்டுமே இருக்கிறேன்ப்பா, கெமிஸ்ட்ரியும் பயோ. ஓகேவா? தென் இது எங்கே பாசிபிளாக இருக்கும்னா ஸ்பெர்ம் செல்ஸ் ஷோஸ் ஃப்ளெஜெல்லா டைப் ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் ஷோஸ் திஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ ஃப்ளெஜெல்லா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்னது ஆர்கனல் இருக்கிறதுனால பாசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் ஃப்ளெஜெல்லர் மூவ்மெண்ட். தென் the sperm cells show these type of movement. Then last type என்னன்னு பார்த்தீங்கன்னா muscular movement. ரொம்ப ஈஸியான ஒரு மூவ்மெண்ட். மசில்ஸ்னால என்னது நடக்கிற ஒரு மூவ்மெண்ட். மசில் கண்ட்ராக்ஷன் அண்ட் மசில் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது நடக்கிற மூவ்மெண்ட் தான் we call it as muscular movement. This is caused by the என்னது contraction and relaxation of muscles. மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது நடக்கிற அந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் we call it as muscular movement. தென் அந்த மூமெண்ட் எப்படி எங்கே வந்துட்டு ப்ரெசென்டாக இருக்கும்னா மூமெண்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் லெக்ஸ், ஜோஸ், டங்க். ஸோ இதோட மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட் வந்துட்டு எங்கே ப்ரெசென்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸில், லெக்ஸில், ஜோஸில், டங்க்கு. இதோட மூவ்மெண்ட் எல்லாமே மஸ்குலர் மூவ்மெண்ட். எதனால கோஸ் ஆகுதுன்னா மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது, மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போதும் அந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் we call it as muscular movement. Just muscular movement. Clear-ஆப்பா? Types of the types of movement in our human body clear-ஆ? எத்தனை டைப்ஸ் இருக்கு டோட்டலா? எத்தனை டைப்ஸ் இருக்கு? டோட்டலா எவ்வளோ டைப்ஸ் இருக்குப்பா? கிளியர்? ஓகே. ஸோ டோட்டலா எவ்வளோ டைப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? Yes, 4 types: amoeboid movement, then ciliary movement, then வந்து பார்த்தீங்கன்னா flagellar movement, then last type வந்து பார்த்தீங்கன்னா muscular movement. ஸோ இது வந்து படிக்கும்போது எதனால இந்த மூவ்மெண்ட் அங்கே பாசிபிளாக இருக்குது, எந்த பார்ட்டில் இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்டு காட்டுது, அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வைக்கணும். 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்துட்டு 1 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் த ஃபிலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் சாக்ரோமியர். சாக்ரோமியரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ்லாம் என்னது? ஸோ சாக்ரோமியர்னால் ஒன்றும் இல்லை, அந்த மசில் கண்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பார்ட், மசில் இருக்கிற ஒரு ரிப்பீட்டிங் யூனிட் which help in muscle contraction. Hi Aslam. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ் என்ன, நேம் த ஃபிலமெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. சாக்ரோமியரில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் என்னது? அண்ட் இன்சைட் திஸ் சாக்ரோமியர் வந்து பார்த்தீங்கன்னா there are 2 types of filaments. இது புக் பேக் தான்ப்பா. So in the inside the sacromier வந்து பார்த்தீங்கன்னா there are 2 types of filaments present in the sacromier. They are thick and thin filaments. ஓகேவா? thick and thin filaments. Inside the sacromier வந்து பார்த்தீங்கன்னா there are 2 types of filaments வந்துட்டு present ஆயிருக்கு. They are named as thick and thin filament. இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் புக் பேக் கொஸ்டின்ஸ், தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ நமக்கு டைம் இருக்குது இல்லை, எக்ஸாமுக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்குது. நவம்பரில் தான் எக்ஸாம். ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, சஃபிஷியண்டாக நிறைய டைம் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, இட்ஸ் ஓகேப்பா.
then inside the sarcomere வந்து பாத்தீங்கன்னா there are two filaments, thick filaments சொன்னோம், then வந்து பாத்தீங்கன்னா thin filament. Then thin filament எப்படி இருக்கும்னா அதோட length எப்படி இருக்கும்னா it extends entire the length of A band. A bandனா என்னதுங்கிறது next classல next questionல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா? So இதோட length எப்படி இருக்கும்னா it extends the entire length of A band ஓட length வரைக்கும் இருக்கும். இந்த thin filament ஓட என்னது thick filament ஓட என்னது length. So class கவனிங்கப்பா, உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காதீங்க. ஓகேயா? So இந்த thick filament ஓட length எப்படி இருக்கும்னா A band ஓட lengthக்கு வந்துட்டு சிமிலரா இருக்கும். It is the entire length of A band. ஓகேப்பா. Then thin filament எப்படி இருக்கும்னா thin filament cross the I band and partially to the A band. So I band ஓட lengthக்கு நடுவுல இருக்கும். ஓகேப்பா, ஓகே. So I band ஓட length தாண்டி கொஞ்சம் partially வந்துட்டு A band ஓட length வரைக்கும் இருக்கும். அதுதான் அந்த thin filament ஓட என்னது extension எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா extend across the I band and வந்து பாத்தீங்கன்னா partially extend into the A band. கிளியரா இந்த क्वेश्चन கிளியரா? எவ்வளவு filaments இருக்கு? ரெண்டு filaments இருக்கு. there are two filaments present in our sarcomere. first வந்து பாத்தீங்கன்னா thick filament, then வந்து பாத்தீங்கன்னா thin filament. அந்த thick filament பாத்தீங்கன்னா A band ஓட lengthக்கு அவ்வளவு அளவுக்கு அது அதனால extend ஆக முடியும். then thin filament பாத்தீங்கன்னா I band தாண்டி கொஞ்சம் A band வரைக்கும் அதோட extensions இருக்கும். yes பா, thick and thin filament. So next question போலாமா? Name the contractile proteins present in our skeletal muscles. So skeletal musclesல present இருக்கக்கூடிய contractile proteins ல என்னது? So contractile proteinsனா என்ன? Contractile proteins எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம muscle contractionக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய proteins தான் we call it as contractile proteins. ஓகேவா? muscle contractions க்கு help ஆகக்கூடிய proteins தான் we call it as contractile proteins. There are two types of contractile proteins present in our human body. அது என்ன பாத்தீங்கன்னா actin and myosin. Actin and myosin are the two contractile proteins present in our human body. Human bodyல present இருக்கக்கூடிய ரெண்டு contractile protein தான் actin, then வந்து பாத்தீங்கன்னா myosin. Then அதை regulate பண்ற proteins என்ன பாத்தீங்கன்னா அந்த contractions regulate பண்ற proteins எல்லாம் என்னது பாத்தீங்கன்னா tropomyosin, then வந்து பாத்தீங்கன்னா troponin. So these are the regulatory proteins. Contractile protein வந்துட்டு actin and myosin. then அதை regulate பண்ற proteins என்னன்னு பாத்தீங்கன்னா tropomyosin, then வந்து பாத்தீங்கன்னா troponin. clear-ஆ? so அந்த contractile proteins ஓட names எல்லாம் என்னப்பா? அந்த contractile proteins ஓட names. what are the contractile proteins? Name the contractile proteins present in our skeletal muscles. அதோட பேர் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. எல்லாரும் கிளாஸ் கவனிக்கீங்களா? சொல்லுங்க சைத். என்ன அந்த ரெண்டு contractile proteins? இப்பதானே டிஸ்கஸ் பண்ணோம். தெரியலையா? எஸ், actin, then வந்து பாத்தீங்கன்னா next type. Yes, actin and myosin are the contractile proteins present in our human body. Then other regulate பண்ற proteins தான் tropomyosin and troponin. Then next question என்னன்னு பாத்தீங்கன்னா when describing a skeletal muscles what is striations means. So striations என்னங்கிறது நீங்க முன்னாடியே கேட்டோம், அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். what are the striations mean? ஒரு மசில்ல வந்து பாத்தீங்கன்னா இது striatedா இருக்குங்கிறது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா along the length of each myofibril. Myofibril is a repeated unit present in our muscles. So musclesல இருக்கிற ஒரு repeated unit தான் myofibril. there are repeated series of dark and light bands. So ஒரு மசில எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற myofibrils வந்து பாத்தீங்கன்னா repeatedா alternate வந்து பாத்தீங்கன்னா dark and light bands வருது. So இங்க வந்துட்டு கொஞ்சம் டார்க்கா இருக்கு, then வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்துட்டு dark and light bands வந்துட்டு present-ஆ இருக்கு. So and the dark bands we call it as A band. And the dark இருக்கக்கூடிய bands we call it as A bands, which is anisotropic band, which is called as anisotropic bands. Dark band ஓட இன்னொரு நேம் தான் A band இல்லாட்டி anisotropic band. Then light bands we call it as I bands.
ஒரு அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் பேண்ட். என்னது லைட் பேண்டை we call it as isotropic band இல்லாட்டி என்னது இது ஐ பேண்ட் சொல்றது. எஸ்பா 11th biology class chapter 9 zoologyயோட chapter 9 locomotion and movement. So dark band we call it as A band or anisotropic band. Then light band we call it as I band or isotropic band. Then they are perfectly aligned with one another. ஒன்னு விட்டு ஒன்னு I band A band I band A band அந்த மாதிரி alternate இருக்கும், continuous அந்த மாதிரி alternate இது இருக்கிறதுனால தான் this type of movement, this type of arrangement gives a cell a striated experience. So இது இருக்கிறதுனால தான் அந்த striations இதுல வந்து பாத்தீங்கன்னா alternated dark and light இருக்கிறதுனால தான் அந்த striations வந்துட்டு நம்ம என்னது இதுல வந்துட்டு present ஆயிருக்கு. எஸ் பா A band I band தான் எதுனா போதும். Yes, for zoology, chapter 9. So in the alternator dark and light bands இருக்கிறதுனால தான் அந்த மசில்ஸ்ல வந்துட்டு striations present ஆகி இருக்கு. Alternator அந்த striationsனா ஒன்றும் இல்லை, மசில்ஸ்ல இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும், அதுதான் striationsனு சொல்றது. கிளியராப்பா? ஓகே ஜெரினா, ஓகேப்பா. Then how does the isotonic contractions takes place? Human body la vandu pathina nadakra or muscle contractions we call it as okay pa Jarina. ஒரு contraction தான் we call it as என்னது isotonic contraction னு சொல்றது. So அந்த isotonic contraction எப்படி நடக்குது? In isotonic contraction the length of muscle changes, but என்ன சேஞ்ச் ஆகுது? Tension remains constant. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த type of contractionல வந்து பாத்தீங்கன்னா அந்த மசிலோட length வந்துட்டு சேஞ்ச் ஆகும். மசிலோட length வைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல சேஞ்சஸ் இருக்கும், பட் டென்ஷன்ல வந்துட்டு சேஞ்சஸ் இருக்காது. டென்ஷன்னா ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்ட்ரெngth நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு தான் டென்ஷன், மசில் டென்ஷன் சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு ரப்பர் பேண்டே எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதுல லென்த் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, பட் அதுல நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அதுதான் என்னது இந்த ஐசோடானிக் கன்ட்ராக்ஷன். ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்றது. ஸோ அதுல வந்துட்டு அந்த டென்ஷன் ரிமைன்ஸ் சேம், பட் அதோட லென்த் வைஸ் அதுக்கு சேஞ்சஸ் இருக்கு இல்ல, ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுறது, ஒரிஜினல் பொசிஷன்ல வருது. that type of contraction தான் we call it as isotonic contraction. then human இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் என்னது this remains unchanged. force produced அந்த contractionனால ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் மசில் கன்ட்ராக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it remains unchanged. then for example human bodyல இந்த டைப் ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா lifting dumbbells and weight lifting. ஸோ இந்த ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டம்பல்ஸ் லிஃப்ட் பண்றதோ இல்ல வெயிட் லிஃப்டிங் பண்றதோ, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இப்படி பண்ணுவோம்ல, ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட என்னது மசில் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும். பட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில்ல இருக்கிற டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, கான்ஸ்டன்டா இருக்கும். திஸ் டைப் ஆஃப் கன்ட்ராக்ஷன் தான் we call it as isotonic contraction. கிளியராப்பா? isotonic contraction கிளியரா? டவுட்ஸ் இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே கிளியரா? ஓகே பஜரினா. then next type of contraction the isometric contraction. இதுக்கு isotonic கரெக்ட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கன்ட்ராக்ஷன் தான் isometric contraction. then இதுல வந்து பாத்தீங்கன்னா in isometric contractionல வந்து பாத்தீங்கன்னா அந்த length வந்துட்டு என்னது length remain constant, but அந்த tension of the muscle வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மசிலோட டென்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும், பட் length வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அந்த lengthல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, பட் நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். தென் இந்த கன்ட்ராக்ஷன்னால ப்ரொடியூஸ் பண்ற என்னது அந்த ஃபோர்ஸுமே என்னது ரிமைன்ஸ் சேஞ்ச். the force produced is changed. the force produced during this type of contraction is changed. then அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா pushing against a wall. நம்ம வால்க்கு அப்படியே வால் வந்துட்டு புஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஒரே சிச்சுவேஷன்ல தானே ஒரே ஒரு ஸ்டேட்ல தானே இருப்போம். ஸோ அங்க வந்துட்டு லென்த் வைஸ் எந்த சேஞ்சஸுமே இருக்காது இல்லையா.
So that kind of contraction we call it as isometric contraction. Then இன்னொரு example என்னன்னு பார்த்தீங்கன்னா holding a heavy bag, ஒரு heavy bag lift பண்றது, ஒரு heavy bag hold பண்றது. These type of movements are isometric contractions. Clear அப்பா? Clear? Clear? So next போலாமா? Then name the bones present in our skull. நம்ம human skull, human bodyல skull வந்து okay பா okay. So skull வந்து பாத்தீங்கன்னா என்ன types of bones வந்துட்டு present இருக்கு. Types of bones present in our human skull. So the skull is composed of two sets of bones. There is two sets of bones present in our human skull, that are cranial and facial bones. So cranial bones or facial bones, these are the two sets of bones present in our human skull. So இது வந்துட்டு maybe 1 markல கேக்குறதுக்கும் chances இருக்கு. So the skull is composed of சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு இது cranial facial bones. So அந்த மாதிரி 1 markல கேக்குறதுக்கு chances இருக்கு. Then it consists of totally வந்து பாத்தீங்கன்னா நம்ம human skullல there are 22 bones இருக்கும். Human skullல டோட்டலா 22 bones இருக்கும். அதுல 8 வந்து பாத்தீங்கன்னா cranial இருக்கும். Then 14 bones are facial bones. There are 8 cranial bones and 14 facial bones. Total 22 bones. அதுலயே 8 cranial bones, 14 facial bones. Clear? Then cranial bones forms a hard protective outer covering of the brain called a brain box. So இந்த cranial bones வந்து பாத்தீங்கன்னா ஒரு protective layer, brain சுத்தி ஒரு protective layer வந்துட்டு form ஆகும். brain சுத்தி ஒரு protective layer வந்துட்டு இந்த cranial bones வந்துட்டு form பண்ணுவாங்க. அந்த protective layer தான் we call it as the brain box, the protective outer covering of the brain produced by our cranial bones is called as brain box. So cranial bones வந்துட்டு form பண்ற ஒரு protective layer of protective outer covering of brain தான் we call it as brain box. Then அதோட capacity வந்து பாத்தீங்கன்னா 1500 centimeter cube. craniumத்தோட capacity வந்து பாத்தீங்கன்னா 1500 centimeter cube. So this is the capacity of our cranium. Then these bones are joined by sutures which are immovable. So sutures na onnu illa, and the joint naturally நம்ம bodyல இருக்கக்கூடிய அந்த joint தான் suture சொல்லுது. அதுவே artificial ஆவும் நம்மளால பண்ண முடியும். artificial பண்ணோம்னா ஏதாச்சும் bones இருக்குன்னா நம்மள அத join பண்றது இல்லையா, அதுதான் sutures சொல்லுது. நம்ம human bodyல naturally வந்து பாத்தீங்கன்னா இந்த bones வந்துட்டு join பண்றது இந்த type of sutures தான். அந்த joining அத we call it as sutures னு சொல்றது. These bones are joined by sutures which are immovable. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா movements இருக்காது. அந்த bonesக்கு ஸ்கல்ல இருக்கக்கூடிய அந்த bonesக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்காது. then அதுல present இருக்கக்கூடிய bones தான் இந்த ethmoid, occipital, sternocleidomastoid, frontal. so இதெல்லாமே என்னது அந்த ஸ்கல்ல present இருக்கிற ஒவ்வொரு type of bones. these are paired parental, paired temporal. then individuals pair இருக்கக்கூடிய bones தான் paired parental. then வந்து பாத்தீங்கன்னா paired temporal. then individual present இருக்கக்கூடிய bones தான் இந்த frontal, sternocleidomastoid, occipital, then ethmoid. so these are the bones present in our human skull. So total எவ்வளோ bones இருக்குப்பா human brainல, sorry human skullல total எவ்வளோ bones present இருக்கு? bones human skullல எவ்வளோ bones present இருக்கு? யார் சொல்ல போறாங்க? யார் first சொல்ல போறாங்க? human skullல எவ்வளோ bones இருக்கு டோட்டலா? யாருக்குமே தெரியாதா? இப்பதானே just ஒரு 1 minute முன்னாடி தான் சொன்னோம். எவ்வளவு போன்ஸ் இருக்குப்பா ஹியூமன் ஸ்கல்ல? சொல்லுங்க ஜெரீனா. then பாப்பா கிராஃப்ட், அபிஷேக் சொல்லுங்க. ஹியூமன் ஸ்கல்ல எவ்வளவு போன்ஸ் இருக்கும்? சத்தமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா there is 22 bones present in our human skull வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 22 bones இருக்கும். அதுலயே 8 bones வந்து பாத்தீங்கன்னா cranial bones, then 14 bones வந்துட்டு facial bones.
human skull வந்து பாத்தீங்கன்னா there are two types of bones, two sets of bones இருக்கு, cranial and facial. then டோட்டலா 22 bones இருக்கு. அதுலயே 8 bone வந்து பாத்தீங்கன்னா cranial bones, 14 bones வந்து பாத்தீங்கன்னா facial bones. 22 பா, 26 இல்ல 22. தென் அந்த பிரெயினை சுற்றி இருக்கிற அவுட்டர் கவரிங்கை ஒரு கிரேனியல் போன்ஸ்னால பிரெயினை சுற்றி ஒரு கவரிங்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கவரிங்கை தான் we call it as brain box. The outer protective covering formed by our cranial bones is called as brain box. So இது clear-ஆ? clear-ஆ? clear-ஆ பா? டவுட்ஸ் இருக்கா இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிளியரா? சொன்னாதான் அடுத்த क्वेश्चनக்கு போறது. கிளியரா? டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்கப்பா. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். So next question என்னன்னு பாத்தீங்கன்னா, which is the only jointless bone present in our human body. human bodyல வந்து பாத்தீங்கன்னா jointless-ஆ இருக்கிற எந்த ஒரு structures கூட joint-ஆ இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய அந்த bone என்னது? jointless bone present in our human body. So ஒரே ஒரு bone தான் இருக்கு, single U-shaped hyoid bone present in our buccal cavity. So mouthல present ஆயிருக்கு. So இதோட இன்னொரு பேர் என்னன்னா buccal cavityயோட இன்னொரு பேர் என்னன்னா oral cavity or simply வந்து பாத்தீங்கன்னா mouth. So மவுத்துக்குள்ள இந்த ஒரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு V ஷேப்ல இந்த மாதிரி ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஷேப்ல வந்துட்டு ஒரு போன் பிரசன்ட் ஆயிருக்கும். that bone தான் we call it as hyoid bone. then அதே bond வந்து பாத்தீங்கன்னா என்னது? it is a jointless single U-shaped hyoid bone which is the only jointless bone present in our human body. so சொல்லுங்க ஜெரீனா, அந்த போனோட நேம் என்னப்பா? அந்த போனோட நேம் என்ன? அந்த போனோட நேம் என்னப்பா? எங்க பிரசன்ட் ஆயிருக்குது? சொல்லுங்க செல்வி. தென் யாரு? பாப்பா கிராஃப்ட், அபிஷேக். சோ அந்த ஜாயின்ட்லெஸ் போனோட நேம் என்னப்பா? ஜாயின்ட்லெஸ் போனோட நேம் என்ன? எங்க பிரசன்டா இருக்கு? அட்லீஸ்ட் அதாச்சும் சொல்லுங்க, எங்க பிரசன்டா இருக்கு? அந்த போன் எங்க இருக்கு? அந்த போன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? அந்த ஜாயின்ட்லெஸ் போன் எங்க பிரசன்ட் ஆயிருக்குப்பா? என்ன யாருமே சொல்லல? ஜெரீனா சொல்லுங்க. அஸ்லாம் நீங்க சொல்லுங்க. என்னது அந்த ஜாயின்ட்லெஸ் என்னது போனோட நேம் என்ன? அந்த ஜாயின்ட்லெஸ் போனோட நேம் என்னப்பா? ஸோ அந்த ஜாயின்ட்லெஸ் போனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ட் போன். எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா மவுத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பக்கல் கேவிட்டியில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போனு தான். இட் இஸ் அ சிங்கிள் யூ ஷேப்டு போன், சிங்கிள் யூ ஷேப்டு ஹாய்ட் போன் ப்ரெசென்ட் இன் அவர் பேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியோட பேஸில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போனு தான். இட் இஸ் தி only bone without என்னது ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கிற, ஜாயின்ட்லெஸ்ஸாக இருக்கிற, எஸ்பா. ஸோ ஜாயின்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு போனு தான் என்னது யூ ஷேப்டு என்னது ஹாய்ட் போன். ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கிளியரா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கிளியராப்பா? எஸ்பா, பக்கல் கேவிட்டி ஆர் சிம்பிளி மவுத், அதோட பேஸில் தான் இது வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கிளியராப்பா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். இதுவாப்பா ஜாயின்லெஸ் போனா, இது இப்போதானே சொல்லணும். இட் இஸ் ஜாயின்லெஸ்ஸாக இருக்கு, எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாத ஒரு டைப் ஆஃப் போன் ப்ரெசென்ட் இன் அவர் ஹியூமன் பாடி இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு போன் தான் இருக்கு, சிங்கிள் யூ ஷேப்டு ஹாய்ட் போன்.
எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா பக்கல் கேவிட்டியில பிரசன்ட் ஆயிருக்கு. ஸ்கல் சொல்லணுமா? So skull வந்து பாத்தீங்கன்னா there are two types of two sets of bones வந்து present ஆயிருக்கு. cranial bone then வந்து பாத்தீங்கன்னா facial bone. There are two sets of bones present in our human skull. அது வந்து பாத்தீங்கன்னா cranial and வந்து பாத்தீங்கன்னா facial bone. Then நம்ம human skull வந்து பாத்தீங்கன்னா there are totally 22 bones present in our human skull there will be total of 22 bones. அதிலே 8 bones வந்து பாத்தீங்கன்னா cranial bones ஆ இருக்கும். Then next 14 வந்து பாத்தீங்கன்னா facial bones ஆ இருக்கும். Then இந்த cranial bones வந்து பாத்தீங்கன்னா brain சுத்தி ஒரு outer protective layer வந்துட்டு form பண்ணுவாங்க. brain சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு outer protective covering வந்துட்டு form பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் brain box. அந்த outer protective covering-க்கு பேரு தான் brain box. Then இந்த cranium-தோட capacity என்னன்னு பாத்தீங்கன்னா 1500 cm3. 1500 cm3. Then these bonds are இதில் இருக்கிற அந்த bonds வந்துட்டு எப்படி join பண்ணியிருக்காங்கன்னா by sutures. suturesங்கிறது just அதை joining பண்ணுறது தான் we call it as sutures. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய brainல இருக்கக்கூடிய அந்த skull இருக்கக்கூடிய அந்த bonds எல்லாமே immovable-ஆக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. தென் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் தான் paired parental, parietal, தென் வந்து பார்த்தீங்கன்னா paired temporal, தென் individual bones like frontal, sphenoid, occipital, ethmoid. So these are the types of bones present in our human skull. Clear அப்பா? Human skull clear ஆ? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கோட டார்கெட் என்ன? இந்த வீக்கோட டார்கெட் என்ன? இந்த வீக்குள்ள என்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னிருந்தேன் ஸ்டடி பிளான்ல? இந்த வீக்குள்ள பாட்னியில எது சாப்டர், சுவாலஜில எந்த சாப்டர் என்ன கம்ப்ளீட் பண்ணணும்? பாட்னியோட என்ன சாப்டர்? ஸோ பாட்னியோட சாப்டர் 9, சுவாலஜியோட சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ஒன்னோட few questions நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லைவ் முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சிருங்க. நோட்ஸ் எடுத்துட்டு 8 இல்லைப்பா 9. 8th ஆல்ரெடி நம்ம குவார்டர்லிக்கு இருந்த போர்ஷன்ஸ் தான் அது. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சாப்டர் 9 தான் படித்து முடிச்சிடுறோம். தென் இப்போ டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்களே எழுதி படித்து பாருங்க. ஓகேப்பா? இட்ஸ் ஓகே பாஸ்லம். ஸோ இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? எல்லாமே கிளியரா? செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? எனி டவுட்ஸ் எதுவும் இல்லை? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸா? ஓகே பார்க்கலாம். எஸ்பா, இந்த செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே சென்டம் எய்ம் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.